இப்ப பாத்தீங்கன்னா, பெரியார் குறித்த நெறைய தகவல்கள வந்து ஆதாரம் இல்லாம, ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் இல்லன்னு சொல்றாங்க. நமக்கு முழுசா இன்னும் முடிவு தெரியல. இந்த மாரி நெறைய தகவல்கள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பொதுவெளியில பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து பெரியார் ஆதரவாளர்களும், திராவிட கட்சியை சேர்ந்த பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரியான விமர்சனங்கள சீமான் அவர்கள் மீது முன் வச்சுட்டே இருக்காங்க. அதுல இப்போ யார் யார் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அவங்களுக்கான பதிலடி நீங்க சொல்லப் போறீங்க சார். அவங்களுக்கான பதிலடி சீமான் கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும். என்கிட்ட கேட்டா இல்ல நீங்க ஆதரவா பேசுறீங்கல்ல இப்போ இல்ல. அவங்களும் ஆதரவா நான் சீமானுக்கு ஆதரவா தான் பேசுவேன். அதே நேரத்துல நான் பெரியாரிய கருத்திய சித்தாந்தத்துக்கு எதிரானவன் இல்ல. இதை இல்ல நான் வந்து பதிவு பெரியார் செய்றேன். கருத்துக்கு நம்ம ஆதரவா பேச ஆ, போறது கிடையாது. ஆ. சீமானுக்கு எதிரா வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி. பேசுவேன். ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா அதிமுக புகழேந்தி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் திருடன் அப்படின்னா பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து திருடர்களா அப்படின்னு சொல்ல வராரா சீமான் அப்படின்னு கேக்குறாரு சார். அதாவது சீமான் கிட்ட இந்த கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வந்து பெரியாரை திருடன் என்று சொல்ல அதை சில அவருடைய பெரியார் பேசினதா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு முரணா வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அரசியலாக பேசு பொருளாக இன்னைக்கு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து பெரியார் வந்து பெண்களை பற்றி மகள்கிட்டேயோ தாய்கிட்டேயோ கூட நீங்கள் வந்து உறவு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பெண் உரிமைக்கான போராளி ஆவார்?